அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 24/8/2026 திங்கட்கிழமை. இன்று நம்ம மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புட்டுத்தோப்பில் புட்டு சொக்கநாதர் கோவிலில் புட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு நான் நேற்றே கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், கொஞ்சம் நேரம் இல்லாதனால கொடுக்க முடியல. புட்டு திருவிழா புட்டு சொக்கநாதர் கோவிலில் ஆவணி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் இந்த புட்டு திருவிழா நடைபெறும். சிவபெருமான் மதுரை மாநகரில் 64 திருவிளையாடல்கள் நடத்தியிருப்பார். அந்த 64 திருவிளையாடல்களில் 61வது படலமாக இந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலம் அமைந்திருக்கும். பெரும்பாலும் மதுரையில் இருக்கவங்களுக்கு இந்த புட்டு திருவிழாவை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த புட்டு சொக்கநாதர் கோவிலில் மூலவர் புட்டு சொக்கநாதர், அம்பாள் மீனாட்சி அம்மன். கோவிலுடைய தல விருட்சமாக வன்னி மரமும் தல தீர்த்தமாக வைகையுமே இருக்குது. புட்டு திருவிழா உருவான கதை பார்ப்போமா? ஒரு சமயத்தில் வைகை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்ததுனால மதுரை மாநகரமே அழிகிற சூழ்நிலை வந்தப்போ அங்கே மதுரையை ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருப்பார். மக்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை அறிவிப்பாங்க. மதுரை நகரின் கிழக்கு திசையில் வந்தி என்னும் மூதாட்டி வசித்து வருவாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. முதுமையிலும் புட்டு விற்று பிழைப்பு நடத்தி வருவாங்க. மூதாட்டி தான் செய்யும் முதல் புட்டை சுந்தரேஸ்வரருக்கு நெய்வேத்தியம் வைத்துவிட்டு அதை சிவனடியார் ஒருவருக்கு பிரசாதமாக கொடுப்பதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவிக்கக்கூடிய புட்டை விற்பதற்கு ஆரம்பிப்பாங்க. வைகை கரையை வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுபோல தான் வந்திப்பாட்டிக்கும் ஒரு பகுதி ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. வந்திப்பாட்டிக்கு குழந்தை இல்லாததால் இந்த பணிக்கு யாரை அனுப்புவது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. இந்த வயதான காலத்தில் தன்னால் இந்த வேலைகளை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூலிக்கு ஆள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆளையும் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரேஸ்வர பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்திப்பாட்டிக்கு உதவுறதுக்கு முடிவு பண்ணிடுவார். அதற்காக தன்னுடைய உருவத்தையே மாற்றிட்டு வந்திப்பாட்டி முன்னாடி நிற்பார். இறைவன் தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரியாமல் வந்திப்பாட்டிகிட்ட இறைவன் என்ன செய்வார், கூலிக்கு ஆள் தேடி அலைவதாக கேள்விப்பட்டேன், நானே உங்களுக்கு பதிலாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். எனக்கு கூலியாக நீங்கள் அவிக்கிற புட்டை மட்டும் கொடுத்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். வந்திப்பாட்டியும் இதுக்கு ஒத்துக்குவாங்க. சிவபெருமான் என்ன செய்வார் அப்படின்னா வந்திப்பாட்டிக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் மண்வெட்டியும் கூடையும் எடுத்துகிட்டு போய் அந்த கரையிலிருந்து வேலையை செய்ய சிறிதாக தொடங்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் மண்ணை வெட்டுவது போலவும் பாரம் தாங்காமல் அதே இடத்துல கூடையை கீழே தவற விடுற மாதிரியும் நடிப்பார். கொஞ்ச நேரம் கழித்து வந்திப்பாட்டியோட வீட்டுக்கும் போயிடுவார். பாட்டிகிட்ட போய் புட்டு கொடு, கூலியில் கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட புட்டையும் வாங்கி சாப்பிட்ருவார். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரில் குதித்து விளையாடுறது இந்த மாதிரி சேட்டைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அதோட அவர் கூட உடன் பணி செய்த எல்லாருமே இதை கவனிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்திப்பாட்டிக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி மட்டும் வேலை முடியாமல் இருக்கும். அப்போது அங்கே தலைமை காவலர் வேலை செய்யாமல் இருப்பதை கொண்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. பாட்டிகிட்ட புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவார். அதே சமயம் பணியை பார்வையிட அங்கே அரிமர்த்தன பாண்டிய மன்னன் வருவார். அங்கே வந்திப்பாட்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பணி நடைபெறாமல் இருப்பதை பார்த்து அவருமே கோபம் அடைஞ்சு பின்பு காவலரிடம் இருந்த பிரம்பை எடுத்து பிடுங்கி சிவபெருமான் மீது முதுகில் ஓங்கி அடிச்சிருவார். ஆனால் அடிப்பட்ட இறைவனுக்கு பதிலாக மன்னன் அலறுவார். மன்னன் மட்டும் இல்லை, அங்கேருந்து எல்லாருமே அலறுவாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் ஒரு கூடை மண்ணை கரையில் கொட்டிடுவார். உடனே அங்கே கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த வெள்ளம் வற்றி போயிடும். தான் அடித்த பிரம்பு அடி தன் மீது பட்டது மட்டுமின்றி தன்னை சுற்றி நின்றவர்கள் மீதும் விழுந்தது. அதை கண்டு அதிசயித்தார் அரிமர்த்தன பாண்டிய மன்னன். அதன் பின் இறைவனும் மறைந்து போயிடுவார். அதுக்கப்புறம் தான் கூலியால் வந்தது சிவபெருமான் அப்படிங்கிறத மன்னனும் ஊர் மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இறைவன் வானில் தோன்றி வந்திப்பாட்டிக்கு அருள் புரிந்து அவரை வானுலகம் அழைத்து சென்றாராம். அவ்வளோதான் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு. இந்த பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு தான் புட்டு திருவிழாவாக புட்டு சொக்கநாதர் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்று அந்த மாதிரியே நடித்தும் காட்டப்படுது. இந்த கோவிலில் தான் இறைவன் வந்திப்பாட்டிக்கு மோட்சம் கொடுத்தாராம். இந்த கோவிலில் வந்திப்பாட்டிக்கு ஒரு தனி சன்னதியுமே அமைந்திருக்கு.
ஆவணி மாதம் பூராட நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்ற இந்த புட்டு திருவிழா அன்று புட்டு நெய்வேத்தியமாக வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அன்று ஒரு நாள் மட்டும் இங்கு புட்டு அபிஷேகமும் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புட்டு திருவிழா அன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் உள்ள உற்சவ வந்தியம்மை பாட்டி இங்கு அலங்காரம் செய்து முக்தி பெற்று பூப்பள்ளக்கோடு மீண்டும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வாராம். இந்த திருவிழாவுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் திருவாதூர்லேருந்து மாணிக்கவாசகரும் வருவாங்களாம். இந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலத்தின் மூலமாக சிவபெருமானுடைய திருவிளையாடல்களின் அற்புதங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு முறை மதுரைக்கு இந்த பிட்டு சொக்கநாதரை வழிபாடு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக சிவபெருமானின் அருளும் ஆசியும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.